பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இரக்கமும் இயேசு கிறிஸ்துவனுடைய தயவும் நமக்கு தொடர்ந்து நிலைத்திருப்பதாக. இப்பொழுது நாம் பேசப்போகிற தலைப்பு என்னவென்றால், பிலிப்பியர் 1வது அதிகாரம் 14 18 வரைக்கும். சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல்மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினால் அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினால் அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். இதுதான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட பகுதி. இதை நாம் எதற்காக பேசுகிறோம் என்றால், ஊழியத்தின் நாட்களில் ஆரம்ப நாட்கள் தொடங்கி வேதாகமத்தினுடைய மாதிரியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், மோசேயினுடைய நாட்களிலிருந்து மோசே தானே கர்த்தருக்கு பணி செய்ய வர வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு நாட்களில் தீர்மானித்த பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. தேவனானவர் அவரை அழைத்து அனுப்பினார். ஆரோனை அழைத்து அவர் அனுப்பினார். பிறகு மோசேயானவர் யோசுவாவை அவருடைய ஆவியை கொடுத்து அவரை அனுப்பினார். அதே மாதிரி ராஜாக்களும் ஆசாரியர்களும் தானாக ஏற்படாமல் அவர்களை அழைத்து நியமனம் பண்ணி அனுப்பினார். நியமனம் அப்படி இல்லாத ஒரு வேலையை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் அது ரொம்ப உங்களுக்கு சரியான சூழ்நிலையாக இருக்காது. ஒருவேளை மக்கள் கேட்டு நியமனம் பண்ண வேலை கூட தேவன் வருத்தமாக இருக்கிறார், சவுல் ராஜாவை போன்ற சூழ்நிலையிலே. அதே போல இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்பினார். இயேசு மனமுவந்த பொழுதிலும் பிதாவானவர் அனுப்பப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதே போல ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே அனுப்பப்படுகிற வேலையானது அங்கே சொல்லப்படுகிறது. அதே போன்ற சபையிலே 1 கொரிந்தியர் 12:28 சில காரியங்களை அவர் 1வது 2வது என்று ஆரம்பிக்கிறார். எபேசியரிலே நாம் படிக்கிற பொழுது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இப்படி அவர் ஒரு கிரமமாக அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். ஏற்படுத்துதலும் அனுப்பப்படுதலும் வேதாகம மாதிரியாய் இருக்கிறது என்பதை, அதிகாரம் பெற்ற வேலையாய் இருக்கிறது என்பதை நாம் அறியாமல் இருக்கக்கூடாது. அதிகாரம் பெறாத வேலையை ஒரு சபையானது செய்வது நல்ல மாதிரியாக, நல்ல உதாரணமாக இருக்க முடியாது. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே அடிக்கடி பிதாவானவர் இவ்வாறு சொல்லுகிறார், நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடினார்கள் என்று. நீங்கள் நிறைய வார்த்தைகளை பழைய ஏற்பாட்டு நாட்களில் நீங்கள் படிச்சீங்கன்னா, எசேக்கியேல் 13:6, 7, 8, எசேக்கியேல் 23 போன்ற அதிகாரங்களிலே அவர்களை அதிகமான எரேமியா 23 இது போன்ற அதிகாரங்களில், எசேக்கியேல் 13ஆம் அதிகாரங்களில் இவர்களெல்லாம் அனுப்பப்படாதிருந்தும் ஓடினார்கள். என்னை எரேமியா 23, 21, 22 எல்லாம் சொல்கிறாரு, நான் பேசவும் இல்லை அனுப்பவும் இல்லை, அவங்க ஓடிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
அவங்க என்ன விரும்புகிறாங்களோ ஜனங்கள்கிட்ட அதை போய் அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அதே காட்சி இன்றைக்கு கூட சபைகளில் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆரம்ப கால சபைகளிலே இப்படிப்பட்ட மாதிரியை நாம் பார்க்க முடியாது. அது சிறந்த மாதிரிகளாகவும் இருக்காது. அவர்கள் பேசாதிருந்தும் ஓடினார்கள், அனுப்பாதிருந்தும் சென்றார்கள். அப்போ இவர்கள் சில நேரங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், இவர்கள் ஒரு நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். கர்த்தர் அனுப்பாதிருந்தும் வேலை செய்கிறவர்களுக்கு நான் விரோதி என்று பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் எரேமியா 13ஆம் அதிகாரம் 6, 7, 8 நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த விதமான வேலை அன்றைய நாட்களில் மட்டுமல்ல, தொடர்ந்து இன்றைய நாட்களிலும் நடைபெறுகிற வேலையாகத்தான் இருக்கிறது. கேள்வி என்னவென்றால், அந்த வேலைகள் தேவன் ஏற்றுக்கொள்வாரா? பாருங்கள், அவர்கள் அனுப்பாதிருந்தும் ஓடினாலும் சுவிசேஷத்தை மட்டும் பிரசங்கித்தால் அந்த சுவிசேஷம் வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யும். ஆனால் அவர்களை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? சபையினுடைய ஆரம்ப வேலைகளும் ஆரம்ப நாட்களின் வேலைகளும் எப்படி நடந்திருக்கிறது என்பதை நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் பார்க்கிற பொழுது அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஏற்படுத்தலும் அனுப்பப்படுதலும் வேதாகமம் மாதிரியாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிதாவானவர் அனுப்பினார், யோவான் 1:33. யோவான் 5:23, 5:36, 5:37 இயேசுவை அவருடைய பிதாவானவர் அனுப்பினார். யோவான் 8:42 இயேசு தான் சுயமாய் வரவில்லை என்று அநேக காரியங்களிலே நாம் பார்க்கிறோம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. அப்போஸ்தலர்களை அவர்களாக வரவில்லை. யோவான் 13:30, மத்தேயு 10 அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அழைத்து அவர் அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு ஒரு மாதிரியும் சொல்லுகிறார். யோவான் 17:18 பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். பரிசுத்த ஆவியானவரும் அவராக வரவில்லை. யோவான் 14:26 என் நாமத்தினால் பிதா அனுப்பப் போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். யோவான் 15:26 கூட நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அனுப்பப்பட்டார், ஏற்படுத்தப்பட்டார். அப்போஸ்தலர் 9:15-16 நான் தெரிந்து கொண்ட என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான் என்று சொன்னார். 1 தீமோத்தேயு 1:12 கூட என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொன்னார். தீமோத்தி போன்றவர்களிடத்திலே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட 2 தீமோத்தேயு 1:14 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவினாலே காத்துக்கொள். இன்றைக்கு நாமோ சபையினுடைய காரியங்கள், சபையினுடைய வேலைகள், அது சபையாயிருக்கட்டும் அல்லது மூப்பர்களாயிருக்கட்டும், நமக்கு என்ன கட்டளை இருக்கிறதுன்னு சொன்னால் 2 தீமோத்தேயு 2:2 அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி என்ற வார்த்தை இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு வேலைகளையும் இப்படித்தான் நடந்திருக்கிறது. ரோமர் 10:14-15 ஏசாயா 52:7 மேற்கோள் காட்டி பேசப்படுகிறது. அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. தீமோத்தேயு சபையோடு சேர்ந்து உண்மையுள்ளவர்களை கண்டுபிடித்து ஒப்புவிக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லையா? இது அப்போஸ்தல அதிகாரமா? ஒரு சுவிசேஷனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமா?
எபிரேயர் 5:4-5 சொல்லுகிறார், ஆரோனைப் போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவனும் தானாய் ஏற்படுகிறதில்லை. சில நேரங்களில் சில மக்கள் பழைய ஏற்பாட்டு ஆரோனை தேவன் அழைத்து அபிஷேகம் பண்ணி ஆசாரிய காரியங்கள் நியமித்தார். அது சரி. அப்புறம் கீழே என்ன சொல்றாருங்க? மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய, தேவன் இன்றைக்கு யாரையும் நேரடியாக அழைப்பதில்லை. ஒரு வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த கனமான ஊழியம் பாருங்க, அந்த இல்ல இந்த ஊழியம். அதே மாதிரி கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியர் அதுக்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரை அவரை உயர்த்தினார். இப்போ ஒவ்வொரு ஊழியங்களுக்கும் தானாக ஏற்படுவது வேதாகமத்தின் முறையா? அதுதான் நம்முடைய பாடம். சில நேரங்களுக்கு சில வார்த்தைகள் இது நமக்கு வழி ஏற்படுத்தும். ஆனால் எது சரியோ அதுதான் சரியாக நாம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மை நாமே உயர்த்தக்கூடாது. தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். நம்மை நாமே உயர்த்து கொண்டால் கனி கொடுப்போமா? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அப்படித்தான் செய்ய வேண்டும். அப்போ சபையினுடைய வளர்ச்சியும் அப்படித்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலே பிதாவானவர் அப்படிப்பட்ட வேலைகளை தான் செய்திருக்கிறார். அப்போ சபையானது ஆரம்ப நாட்களில் சபையினுடைய வேலையும் ஒருவரை அனுப்புகிற வேலைதான் அதிகமாய் செய்திருக்கிறது. இப்போ ஆவிக்குரிய பார்வையுடையவர்களாக இந்த வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். அப்போ இந்த வேலை நடந்திருக்கிறபடியினால் இன்றைக்கு நாம் சில நேரங்களே சபையாக ஒன்றாக கூடுகிறோம். அல்லது நாம் சில நேரங்களே இப்படி செய்கிற பொழுது சிலருக்கு ஒத்து வருகிறது, சிலருக்கு ஒத்து வரவில்லை. ஆரம்ப நாட்களில் கண்களை பிடுங்கி கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்வதற்கு அன்போடு இருக்கிறார்கள். எபிரேயரில் சொல்லப்பட்டபடி தங்களுடைய ஆசைகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது அந்த அன்பு எங்கே போனது? அப்போ சத்தியத்தை சொல்லும்போது சத்துருவாக ஆகி தங்களுடைய இச்சைகளுக்கேற்ற சில போதகர்களை சேர்த்து கொண்டு தங்கள் சுய இஷ்டமான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். அதற்கு மேற்கோள் காட்டப்படுகிற வசனம்தான் இது. இதுவும் மற்றும் சிதறிப்போன நாட்களில் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்படுகிற வசனமும். இந்த வசனம் ஆதரிக்கிறதா அல்லது ஆதரிக்காமல் அதை கைவிடுகிறதா? இதுதான் நம்முடைய பகுதி. பாருங்கள், நாம் எப்படியாயினும் கர்த்தருடைய பணியை செய்வதிலே நாம் ஆர்வமாயிருப்பது பாராட்டப்படத்தக்கது. சுவிசேஷம் அறிவிக்க நான் விரும்புவது மேன்மையான காரியங்கள், தேவனுக்கு பிரியமான வேலை. ஆனால் அது அதிகாரம் பெற்ற வேலையாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எது அதிகாரம் உடைய வேலை, எது அதிகாரம் இல்லாத வேலை, எது அங்கீகரிக்கப்படும் வேலை, எது அங்கீகரிக்கப்படாத வேலை? பாருங்கள், நீங்கள் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும் சுவிசேஷம் சென்று கொண்டுதான் இருக்கும். நம்மை தேவன் அங்கீகரிக்கிறாரா? இதுதான் நம்முடைய கேள்வி. அது யாராயிருந்தாலும் சரி, அப்படித்தான் இருக்கும். அப்ப இப்பொழுது நாம் அந்த வசனத்தை திரும்ப வாசிப்போம். இந்த வார்த்தையானது அந்த பாடத்தின் தலைப்பானது எப்படியாயிலும் கிறிஸ்துவை அறிவிக்கலாமா? எப்படியாயிலும்னா பொறாமையினால நம்ம அறிவிக்கலாமா? விரோதம் செய்துகிட்டு அறிவிக்கலாமா? நல்ல மனதோடு அறிவிக்கலாமா? உபத்திரவத்தை கூட்ட நினைத்து அறிவிக்கலாமா? அன்பினால் அறிவிக்கலாமா? வஞ்சகத்தினால் அறிவிக்கலாமா? இதுதான் நம்முடைய பாடம். இதுதான் சொல்லப்படுகிற வசனங்கள்.
பிலிப்பியர் 1:18 எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதை குறித்து பவுல் எப்படி இருக்கிறதாக ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இதனால் என்ன, அதாவது இதனால் என்னன்னா அவங்க ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு மனுஷங்களும் அறிவிக்கிறாங்க. அதை பார்த்து சொல்றாரு. இதனால் என்ன, அவங்க வஞ்சகமா இருந்தாலும் சரி, உண்மையா இருந்தாலும் சரி, எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். ஒரு வார்த்தையை நீங்க தொடர்ந்து பார்க்க மறந்துடக்கூடாது. அவர்கள் அறிவித்தது வேற யாரையும் அல்ல, கிறிஸ்துவைத்தான். அவர் சந்தோஷப்படுவது அவர்கள் அறிவித்த செயலுக்காகவா, கிறிஸ்து அறிவிக்கப்பட்டதுக்காகவா? இதை உங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு காரியம் விளங்கும். பொறாமையை கர்த்தர் ஆதரிக்கிறாரா, வஞ்சகத்தை ஆதரிக்கிறாரா, உண்மையை ஆதரிக்கிறாரா, அன்பை ஆதரிக்கிறாரா, விரோதத்தை கர்த்தர் ஆதரிக்கிறாரா, துணிச்சலை ஆதரிக்கிறாரா? இது எது ஆதரிக்கிறாரு, எது வெறுக்கிறாரு? அப்ப சொல்லுகிற முறைமை அதை செய்கிறாரா, யாரை அறிவிக்கிறதை அங்கீகரிக்கிறாரா? இப்படி நீங்க ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளே தொடர்ந்து கேளுங்க. அது அர்த்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும். எப்படியாவது என்பதற்காக சந்தோஷப்படுகிறாரா? அந்த கேள்வி நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எப்படியாவது அந்த காரியத்திற்காக சந்தோஷப்படுகிறாரா, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுக்காக சந்தோஷப்படுகிறாரா? அப்ப நீங்க அது சேர்ந்த வார்த்தையா அல்லது பிரிக்கப்படுகிற வார்த்தையா? பாருங்கள், சேர்ந்து இருக்கிற வார்த்தை போல உங்களுக்கு காணப்பட்டாலும் அவர் சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்கிற பொழுது, நீங்கள் அநியாயம் செய்வதை பார்க்கிற பொழுது நான் சந்தோஷப்பட்டால் நீங்கள் நீதியாயிருப்பீர்களா? உங்களுடைய பிள்ளைகள் அநியாயம் செய்யும் போது நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா? பாருங்கள், நீங்கள் சந்தோஷப்படுவது நேர்மையான ஒரு காரியங்களுக்காக சந்தோஷப்படுவீர்கள். இப்போ பிலிப்பியர் 1:18 கூடுதலாக சொல்லுகிறார், இன்னும் சந்தோஷப்படுவேன் என்கிறாரா? ஆம். பவுல் சந்தோஷப்படுவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதற்காகவா அல்லது அறிவிக்கப்பட்டதற்காகவா, எப்படியாவது என்பதற்காக சந்தோஷப்படுகிறாரா? மீண்டும் வாசிக்கிறேன். இதனால் என்ன, ஏதாவது பொறாமைனா என்ன, வஞ்சகம்னா என்ன, விரோதம்னா என்ன, இதனால் என்ன? எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அப்ப எப்படியாவது இதனால் என்ன, அந்த வார்த்தைக்காக சந்தோஷமா, கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதுக்காக சந்தோஷமா? பாருங்க, இவங்க தவறான காரியங்களை அறிவித்திருந்தா அவர் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷப்பட மாட்டார். அப்ப கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதற்காக நான் பொறாமையா இருந்து விரோதம் பண்ணி இச்சையினால் அறிவிக்கும் பொழுது அதுக்கு சந்தோஷப்படுவார் என்று நான் நினைக்க முடியுமா? சரி, கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்கும் எப்படியாவது என்பதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அப்ப எப்படியாவது என்பதில் என்ன கருத்து, என்ன இருக்கு பாருங்க. அந்த வார்த்தையை மீண்டும் நாம் வாசித்து திரும்ப திரும்ப வாசிக்கணும், அப்பதான் அர்த்தம் கொடுக்கும். 14 வசனத்துல, சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு, அவங்க வெளியே ஒரு கட்டுக்கதைகளோ மற்ற காரியங்களோ திடன் கொள்ளல, கர்த்தருக்குள் திடமா இருந்து மனிதனுடைய பயமுறுத்தலுக்கு அவங்க பயப்படாம திருவசனத்தை சொல்லும்படி அதிகமா துணிந்திருக்கிறாங்க. சில துணிச்சல் கெட்டது, சில துணிச்சல் நல்லதுங்க. சில காரியங்கள் முரட்டுத்தனம், சில காரியங்கள் நலமான காரியங்களாக இருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். சிலர் பொறாமையில் அறிவிக்கிறாங்க, சிலர் விரோதம் பண்ணிக்கிட்டு அறிவிக்கிறாங்க, சிலர் நல்ல மனதில் கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறாங்க, சிலர் உபத்திரவத்தை கூட்ட நினைச்சு சுத்த மனதோட கிறிஸ்துவ அறிவிக்கல, விரோதத்தினால அறிவிக்கிறாங்க. சிலர் பவுல் தான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து அன்போடு அறிவிக்கிறாங்க. அதுதான் சொல்றாரு, இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்,
அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுவேன். சரி, இப்போ கேள்வியை நம்ம கேட்போம். பொறாமை, விரோதம், சுத்த மனது இல்லாமல் விரோதமாக வஞ்சகத்தினால் மாம்ச சிந்தை மனுஷீகமாக அறிவிக்கலாம் என்கிறாரா? என்ன சொல்லுவோம் பதில்ல? சந்தோஷப்படுகிறேங்கிறாரு. அப்படி இதுக்கு பிரித்து காட்டணும்னு என்ன யோசிக்கிறோமா நம்ம? பொறாமை, விரோதம், சுத்த மனது இல்லாமல் வஞ்சகத்தினால மாம்ச சிந்தையோடு அறிவிக்கலாம் என்றாரா? அதுக்காக சந்தோஷப்படுகிறாரா? உங்களால் அது ஆமான்னு சொல்ல முடியாது. ஆமான்னு சொன்னீங்கன்னா அடுத்த கேள்வி இருக்கும். அப்போ ஆனால் இங்கே அப்படிப்பட்ட மக்கள் பொறாமை, விரோதம், சுத்த மனதோடு கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதமாய் அறிவிக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. வஞ்சகத்தினால் எது சரி எது சரியில்லை என்று சொல்லுகிறார். எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது, எது ஆவிக்குரிய சிந்தை, எது மாம்ச சிந்தை. மாம்ச சிந்தையோடு அறிவிக்கலாம் என்கிறாரா? ஆவியின் சிந்தையோடு அறிவிக்கலாம். அப்படி என்றால் பொறாமை, விரோதம், பகை இவைகளை தேவன் ஆதரிக்கிறாரா? எப்படியாவது என் வேலை நடந்த சரிப்பா, நீங்கள் சண்டை போட்டுக்குங்க, பொறாமையாக இருந்துக்குங்க, வஞ்சகமாக இருந்துக்குங்க, எனக்கு வேலை நடந்தால் சரி. அப்போ நம்முடைய தேவன் நம்மளை தந்திரமாக செய்யும்படி உற்சாகப்படுத்துகிறாரா? அப்படிப்பட்ட இயேசுவை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட அப்போஸ்தலர்களை கூட நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா? பவுல் எங்கேயாவது தந்திரமாகவோ அல்லது வஞ்சகமாகவோ சுவிசேஷத்தை அறிவித்ததாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பாக முடியாது. எப்படியாவது கிறிஸ்து அறிவிப்பதில் எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும், எது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை பிரித்து காண்பிக்கப்படுகிறதா? சிலர் பயமில்லாமல் அறிவிக்கிறாங்க, சிலர் நல்மனதோடு அறிவிக்கிறாங்க, சிலர் அன்பினால் அறிவிக்கிறாங்க, சிலர் உண்மையினால் அறிவிக்கிறாங்க. அப்படியானால் வஞ்சகம், விரோதம், பொறாமை, உபத்திரவம் கூட்ட நினைத்து சுத்த மனதில்லாமல் உபத்திரவத்தை கூட்ட நினைப்பது இவர்கள் தேவனால் ஆதரிக்கப்படுகிற வேலையாக இருக்கிறதா? இதற்காகவா சந்தோஷப்படுகிறார்? தேவனுடைய சந்தோஷம் ஒரு மாய்மானமானதா, வஞ்சகமானதா, அநீதியான தவறான சுபாவத்தை உற்சாகப்படுத்தப்படுகிறதா, தவறாக ஆதரிக்கிறாரா, எப்படி வேண்டுமானாலும் என்று சொல்லுகிறாரா? அது எந்த கருத்தில் அப்படியானால் அதை ஆதரிக்கிறார் என்று சந்தோஷப்படுகிறார்? அப்படியானால் பிதாவாகிய தேவன் எதை ஆதரிக்கிறார், எதை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை நாம் கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? இங்கு பாடமானது என்ன? எதை தேவன் ஆதரிக்கிறார், எதை ஆதரிக்கவில்லை என்று இங்கு வெளிப்படுத்தி பிரித்து காட்டுகிறாரா? இங்கு கண்டிப்பாய் காட்டவில்லை. காட்டுறாரா? எதுவுமே சொல்லையே. இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்துவுக்கு அறிவிக்கப்படுகிறார். நீ சண்டை தான் போட்டுக்குங்க, பிரிஞ்சு தான் போய்க்குங்க, உங்கள் இச்சையின்படி தான் போய்க்குங்க, நீங்கள் பவுல் சேர்ந்தவன் தான் சொல்லிக்குங்க, அல்லது நீங்கள் அப்போலோ சேர்ந்தவன் தான் சொல்லிக்குங்க, நீங்கள் ஒரு குரூப்பை சேர்த்துக்குங்க, ஜாதி சபையை உண்டாக்கிக்குங்க, எப்படி வேணால் சத்தியம் பரவனா சரி அப்படின்னு நம்முடைய தேவன் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறாரா? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். பாருங்க, யார் என்ன நினைச்சாலும் சரி, நீங்கள் நினைச்சாலும் சரி, நான் செஞ்சாலும் சரி, தேவனுடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று ஒரு நாள் இருக்கு. அப்போ இயேசு சொல்றாரு யோவான் 12, நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ என்ன வசனங்களை சொல்லியிருக்காரோ, எப்படி தேவனுடைய வேலை அங்கீகரிக்கப்படுதோ அப்படிதான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அப்போ கடைசி நாளில் தான் நம்முடைய வாய்கள் மூடப்படுமா அல்லது என்ன செய்யப்படும் என்று அப்பொழுதும் தீர்ப்பு வழங்குவார். பாருங்கள், இந்த ராஜாக்கள் காலத்தில் அவங்க ராஜாக்களை கேட்டாங்க. ரொம்ப காலமாக ராஜாக்கள் இருந்தது, அது மறக்கப்பட்டுச்சுன்னு அவங்க நினச்சிட்டாங்க. ஆனால் தேவன் அதை எப்படி கொடுத்தாரு என்பதை பார்க்கிற பொழுது, எப்படி எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவேளை நமது பழைய ஏற்பாட்டு காரியங்கள் நினைக்கலாம், ஆமாம் உண்மைதான், அவைகளெல்லாம் போதனைகளாகவும் திருஷ்டாந்தங்களாகவும் எச்சரிக்கைகளாகவும் முடிவு காலத்தில் உள்ள
நமக்கு 1 கொரிந்தியர் 10 எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. ஆகினால இவ்விதமான வேலை செய்கிற காரியங்கள் நாம் அதிகாரம் பெறாமல், அனுமதி பெறாமல், அனுப்பப்படாமல் நம்முடைய விருப்பத்தின்படி செய்கிற காரியங்கள் அங்கீகரிக்கப்படுகிறதா? அப்போ இதுக்கு தான் சந்தோஷப்பட்டாரா? அப்போ எவைகளை ஆதரிக்கிறார், எவைகளை ஆதரிக்கவில்லை என்று பிரித்து நாம பார்த்தோம். அப்போ எதை தேவன் ஆதரிக்க மாட்டார் அப்படிங்கிறது இங்கு அதை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ பொதுவாக சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில், எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால நான் சந்தோஷப்படுகிறேன், இன்னும் சந்தோஷப்படுகிறேன். அவ இப்படி நம்ம வேலை செய்கிற நமக்கு என்ன வருது? ஓகே, நம்ம இஷ்டத்தின்படி எப்படி வேணாலும் செய்யலாம். நம்மளை யார் அனுப்பணும்? யார் இன்னைக்கு அனுப்பவே தேவையில்லை, நம்ம விருப்பம், நாம் இஷ்டம் போல செய்யலாம் அப்படின்னு இருக்கிறதா? பாருங்க, நீங்கள் எந்த ஒரு வேலைகளையும் அங்கீகாரம் பெறாத வேலைகளானது இன்னைக்கு எந்த ஒரு அரசாங்கத்திலையும் அதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. தேவனுடைய மார்க்கத்திலையும் அதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கிறது. நம்ம எங்கிருந்தாலும் ஒருவர் கீழே தான் இருக்கிறோம், இல்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. நாம மார்க்கத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் இருக்கிறது. சரி, அப்போ எதை இந்த சந்தர்ப்பத்தில் பாராட்டுகிறார் அப்படின்னு ஒரு குறிப்பான ஒரு வார்த்தை இங்க இருக்கிறது, கிறிஸ்து அறிவிக்கப்படுவது. அதனால் என்ன, இதனால் என்ன, அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? அதனால் 18 வசனம் பார்த்தீங்கன்னா, இதனால் என்ன, அதனால் சந்தோஷப்படுகிறேன், அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? இருக்கு. அப்போ அதனால் இதனால் என்ன என்ற வார்த்தை தீமையானதற்கும் நன்மையானதற்கும் சரி என்று சம்பந்தப்படுத்தப்படுகிறதா? கேள்வி உங்களுக்கு விடப்படுகிறது. அதனால் இதனால் என்ற வார்த்தை தீமையானதற்கும் நன்மையானதற்கும் சரி என்று சம்பந்தப்படுத்தப்படுகிறதா? அதாவது அதனால் என்ன என்ற வார்த்தை தீமையானதற்கும் நன்மையானதற்கும் சரி என்று பொருத்தப்படுகிறதா? சரி என்று நாம முதலாவது முடிவு செய்து பார்ப்போமே. சரி, ஆமா, அப்படிதான் சொல்றாரு, அது மதம் தெரியுது, இங்க எதையுமே பிரிச்சு காட்டுற மாதிரி தெரியல அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ நம்ம பொறாமையா இருக்கேன், நான் விரோதமா இருக்கேன். இப்போ நான் என்னுடைய மனது விரும்பினதை நான் செய்யறேன், சுயமா செய்யறேன். இப்போ நானே அதிகாரம் பெறாமல் என் வேலை செய்கிறேன். இப்போ தேவன் அங்கீகரிக்கான்னு நினைக்கிறேன். இப்போ ரோமர் 3:5-8 வாசிப்போம். நன்மை வரும்படி தீமையாக நடந்து மாம்சத்தின்படி நடந்து கிறிஸ்துவை அறிவிக்கலாம் என்கிறாரா? நான் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். நம்முடைய அநீதி தேவனுடைய நீதியை விளங்க பண்ணினால் என்ன சொல்லுவோம்? கோபாக்கினை செலுத்துகிற தேவன் அனிதராயிருக்கிறார் என்று சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது. சொல்லக்கூடுமானால் தேவன் உலகத்தை நியாயந்திருப்பது எப்படி? அன்றியும் என் பொய்யினாலே தேவனுடைய சத்தியம் அவருக்கு மகிமை உண்டாக விளங்கினதுண்டானால் இனி நான் பாவி என்று தீர்க்கப்படுவானேன்? அப்படி ஆகாது சொல்றார். நன்மை வரும்படி தீமை செய்வோமாக என்று சொல்லலாம் அல்லவா? நாங்கள் அப்படி போதிக்கிறவர்கள் என்று சிலர் எங்களை தூசித்து சொல்கிறார்களே, அப்படி போதிக்கிறவர் மேல் வரும் ஆக்கினை நீதியாயிருக்கும். நான் தீமை ஒன்றும் செய்யலையே, நான் பொய் ஒன்றும் சொல்லையே, நான் வேதத்தின்படி ஒருவன் போதித்தால் தேவனுடைய வார்த்தையின்படி தான் போதிக்கிறேன். இது எப்படி தீமையா இருக்கும்? பாருங்க, போதிக்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. அவர் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். செயல்பாடு என்னவென்றால் நான் எந்த விதமாக செயல்படுத்த ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத கேள்வி. அந்த விதிமுறை என்ன, சட்டங்கள் என்ன, தேவனுடைய வார்த்தையில் என்ன சொல்லப்படுகிறது, நான் எப்படி துவக்கியிருக்கிறேன், அது எப்படி இன்று வரைக்கும் மக்கள் ஆதரிக்கிறார்கள்? பாருங்கள், ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது. அதை ஆதரிக்கிற மனிதர்கள் அவர்களும் ஒரு நாளிலே இவ்வாறான காரியங்களை செய்திருப்பார்கள். அவர்கள் தவறான காரியங்களை சரியென்று நினைத்துக்கொண்டு தவறை செய்து கொண்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற காரியமாகத்தான் இருக்கும். சரி, அப்படி என்றால் கிறிஸ்து அறிவிக்கப்படுவதற்காக சந்தோஷப்படுகிறாரா? ஆமாம்.
பொறாமை சரி என்று சந்தோஷப்படுகிறாரா? நீங்க ஆமான்னு சொல்லுவீங்களா? வஞ்சகம் உங்களை எப்படியாவது நான் தந்திரமா ஏமாத்தி எப்படியாவது சபையை பிரித்து குழப்பி இடர பண்ணி நான் இதை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன், சரின்னு சந்தோஷப்படுகிறாரா? விரோதம் வச்சிருக்கிறேன், மாம்சத்தின் கிரியாகிய விரோதம், சந்தோஷப்படுகிறாரா? சரி, அதுக்குள்ளே நல்மனது இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் திடன் கொண்ட காரியங்கள் இருக்கிறது, அன்பினால் அறிவிக்கிற காரியம் இருக்கிறது. கிறிஸ்துவ அறிவிக்கிற 2 சாரார் அங்கே இருக்காங்களா? அப்போ எதற்கு சந்தோஷப்படுகிறார் என்று நீங்க ஒட்டு மொத்தமா அப்படி புரிஞ்சுக்கிறீங்களா? புரிஞ்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு எப்படி போதிப்பீங்க? மற்றவங்க நீங்க தவறா உற்சாகப்படுத்த மாட்டீங்களா? ஆமாப்பா, கொஞ்சம் பார்ப்போம், ஒத்து வந்தா பார்ப்போம், ஒத்து வரலைன்னா நம்ம நினைச்சது மாதிரி ஒரு போதிக்கல, ஆகினால நான் கொஞ்சம் பாவத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் தள்ளி போகணும், அவர் இப்போவே திருத்தும்படி எதிர்பார்க்குறாரு, அதனால் நமக்கு ஒத்து வராது, நாம் என்ன செய்வோம், ஒரு மோசைக்கிட்ட எதிர்த்துன்றது மாதிரி ஒரு 250 பேரை சேர்த்துக்கிட்டு நாமளாக பிரிஞ்சுக்கலாம்ப்பா. நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த பிலிப்பியரில் பாருங்கள், நம்ம எப்படியாவது சந்தோஷப்படுறாருல, பொறாமையாக இருந்தால் என்ன, விரோதமாக இருந்தால் என்ன, வஞ்சகமாக இருந்தால் என்ன, நாம் எப்படியாவது சண்டை போட்டா என்ன, மாம்சத்தின் கிரியில் இருந்தால் என்ன, சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறார்ல, அப்புறம் என்ன பொய்யா அந்த வார்த்தை? அப்போ சந்தோஷப்படுறாருல, செஞ்சால் ஒன்றும் நினைக்க மாட்டார், நாம் செய்வோம் அப்படி நினைக்கிறோமா? அப்படி தான் இன்றைக்கு நிறைய வேலைகள் போய்கொண்டிருக்கிறது. அதுக்கு சந்தோஷப்படுகிறாரா? மத்தேயு 6:24 அப்படியானால் ஆவியானவர் தேவனுக்கு விரோதமான எதிரான சுபாவத்திற்கும் குணாதிசயத்திற்கும் தேவனுக்கு பிரியமானதற்கும் தேவனுக்கு பிரியமல்லாததற்கும் இரண்டுக்கும் சேர்ந்து கலந்து சந்தோஷப்படுகிறார் என்று புரிந்து கொள்வோமா? இவற்றை ஆம் என்று நீங்களும் நானும் அங்கீகரிப்போமா? பாருங்க, நாம் வேத வசனங்களை களைப்பாய் போதிக்கல, அதுக்காக சந்தோஷப்பட மாட்டார். அவங்க வேத வசனத்தை துப்புரவாவதும் சுத்தமாகவும் தான் போதிக்கிறாங்க. யாரு? பொறாமையில் போதிக்கிறவங்களும் வஞ்சகமாக போதிக்கிறவங்களும் நல் மனதோடு அறிவிக்காது இருக்கிறவங்களும் அவங்க வேத வசனம் இல்லாமல் கிறிஸ்துவ இல்லாமல் வேற யாரையுமே போதிக்கல. கிறிஸ்துவ அறிவிக்கிறதுக்காக அவர் சந்தோஷமாக தான் இருக்கார். 2 Corinthians 2:17 அப்போஸ்தலருடன் கலப்பாக போதிக்கல, துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள்ள தேவ சன்னதியெல்லாம் பேசினாங்க. மத்தேயு 6:24 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது, ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. அதாவது ஒன்று நம்ம தேவனுடைய வழியை பின்பற்றணும், இன்னொன்று நம்முடைய சொந்த வழியை பின்பற்றணும். நம்ம சொந்த வழியை பின்பற்றி தேவனுடைய வேலை செய்யும் பொழுது அது சரியா இருக்குமா? என்னுடைய சொந்த நீதியை நான் பின்பற்றி தேவனுடைய வழியை அறிவிக்கிறது சரியா இருக்குமா? அப்படிதான் சொல்லியிருக்கிறதா? இப்போ தாவீதை பார்த்து தேவன் நீ ஆலயத்தை கட்ட வேணாம், ஆண்டவரே உமக்கு தான் கட்டுறேன், நிச்சயமாக கட்டி தான் தருவேன் அப்படின்னு நான் முரடாட்டமாக இருப்பேனா? சவுல் ராஜா மாதிரி தேவனே நான் பழிசெலுத்தான் ஆவேன், அதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் கேட்க மாட்டேன், நான் இந்த முடிவு தான், அந்த உனக்கு தான் செய்கிறேன், ஓ வேலையை தான் செய்ய போகிறேன், அங்கே ஏற்றுக்கொள்ளுவாரா? நான் தான் பவியபு, தேவனே நான் உமக்கு தான் பணி செய்கிறேன், என்னவா இருந்தா என்ன, போட்டமா செலுத்தினமா ஏற்றுக்கொள்வாரா? அது என்னுடைய நினைவு. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், நம்மளை நாமே தேர்த்துக்கிறோம். நம்முடைய இருதயமே நீ ஒன்றும் தப்பு இல்லை, நீ என்ன சொந்தமாக பேசுகிற, நீ என்ன சுயமாக பேசுகிற, கர்த்தருடைய வார்த்தை தான் பேசுகிற, வார்த்தைக்கு வசனத்தான் பேசுகிற, நீ ஏன் மனதே இருதயமே ஏன் துக்கப்படுற, ஆத்மாவே நீ சந்தோஷமா இரு, நீ எங்கே மீறின? ஒன்றும் மீறலையே. அவன் சொன்ன ஒழுங்காக போதிக்கல, அவன் கொஞ்சம் கடுமையாக்கிட்டான், நான் அதனால் எனக்கு பிடிக்கல, நான் தனியாக நான் பாட்டில் உங்களுடைய பணியை தொந்தரவு இல்லாமல் செய்கிறேன், இப்படி நம்ம யோசிக்கிறோமா? அப்படிதான் இங்கே வேதத்தில் இருக்கிறதா? அப்படிதான் இருக்கிறதா? பாருங்கள், நீங்கள் உங்களை ஒருத்தர் கண்டிப்பாக அழைத்து அனுப்பியிருக்கணும் இல்லை, ஊழியத்திற்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? சபையானது அனுப்பியிருக்கணும், அல்லைன்னா உங்களை அனுப்பின ஊழியக்காரர் அனுப்பியிருக்கணும், இல்லை மன்னிக்கணும் அந்த சபையினுடைய மேய்ப்பர்கள் அனுப்பியிருக்கணும், இதை அனுப்பியிருக்கணும் இல்லை?
அப்போ அனுப்பாமல் நம்மளா இந்த மாதிரி வேலைகளை செய்து கொண்டு அதிகாரம் பெறாமல் நம்ம செய்தால் அந்த வேலைகள்லாம் பெருகுமா? நிச்சயமாக. ஆனால் வேலைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அந்த வேலை, அவன் செய்த வேலை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா? பாருங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பிலிப்பியர் 1:18 அப்போஸ்தலனாகிய பவுலின் சந்தோஷம் அறிவிக்கப்படுகிற கிறிஸ்துவுக்காகவா அறிவிப்பாளருக்காகவா? அறிவிப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவா இல்லை அறிவிக்கப்படுகிறவருக்காகவா? மெய்யாகவே கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறதற்காக தான் சந்தோஷப்படுகிறார். கிறிஸ்துவை அறிவிக்கிறவர்களுக்காக சந்தோஷப்படுகிறாரா? அதில் 2 சாரார் இருக்கிறாங்கன்னு நீங்கள் மறந்து பெறக்கூடாதுங்க. ஒரு சாராருக்கு அது கண்டிப்பாக பொருந்தும், இன்னும் ஒரு சாராருக்கு ஒரு பகுதி தான் பொருந்தும், இன்னொரு பகுதி அவங்க சுபாவத்தில் பொருந்தாது. அது தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இல்லை. சரி, இன்னொரு சாராரும் அவங்களுக்கு எப்படி பொருந்தும்? அவங்க அனுப்பப்படுறாங்களா? அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா அவங்களுக்குள்ள, அவங்க அனுப்பப்பட்டாங்களா இல்லை அவங்களா போதிச்சாங்களா? பாருங்க, அவங்க அனுப்பப்பட்டது மாதிரி பதிவுல இருக்கிறதா? அது அங்கே வெளிப்படையாக சொல்லலை. அப்படியானால் வேலைகளானது எப்படி அங்கீகரிக்கப்படுகிறது? பாருங்க, சிலர் இப்படி அறிவிக்கிறாங்க, அதுக்காக சந்தோஷப்படுறாரு, நல்லதாகவும் செய்கிறாங்க. சிலர் தீமையான எண்ணங்களோடும் செய்கிறாங்க. இந்த 2 பேருமே அனுப்பப்பட்டாங்களா? அப்படி அங்கே காணும். சரி, அப்போ நான் அனுப்பப்படாமல், நான் விரோதம் இல்லாமல், சண்டை போடாமல், ஒன்றும் செய்யாமல், நானாக ஒரு வேலை செய்ய விரும்பிட்டேன், நானாக பிரிஞ்சிட்டு நானாக வேலை செய்கிறேன் அப்படின்னா அது சரியாக இருக்குமா? இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததா? இல்லை அவரை சிறைச்சாலையில் பிடிச்சி அடைச்சி போட்டாங்க, இனிமேல் யாருமே இல்லை, இப்போ நான் அறிவிக்கணும், அந்த சூழ்நிலையை உங்களுக்கு தந்தது யாருங்க? தேவன். அது அவர் அங்கீகரிச்சிருப்பாரா? தேவன் தான் அறிவார். அப்போ யாரை அறிவிக்கிறார்களோ அந்த அறிவிப்புக்காக சந்தோஷப்படுகிறார். அறிவித்தவர்களுக்காக சந்தோஷப்படுகிறாரா? அப்படியா சொல்லுகிறார்? அதை சொல்லவே இல்லை. இதனால் என்ன, வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார், அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன் என்று சொல்றார். அப்போ 2 பிரிவினரை நாம் அடையாளம் காணணும். அந்த அடையாளம் கண்ட பிற்பாடு அது மனப்பூர்வமான சேவையா, மனப்பூர்வமான ஊழியமா, அந்த வசனம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, போதிக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்களா, இது இந்த வேதபாரகர் பரிசேயர்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்களா, வசனம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, மாம்சத்தின் கிரியில் என்ன, விரோதம், கசப்பான வைராக்கியம், அதில் சந்தோஷப்படுறாரா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தின்படி மாம்சத்தின்படி நடக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, சுத்த மனதோடு வேலை செய்யாதவங்க அது எப்படி இருப்பாங்க? இதெல்லாம் கூட நம்ம கர்த்தருக்கு சித்தமானால் இந்த 2 பிரிவினை அடையாளம் பார்த்து அடுத்த பாடத்தில் உங்களுக்காக போதிப்போம். நீங்கள் காத்துருங்க. பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போமா? மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, நீர் உம்முடைய ஊழிய பணிகளிலே ஆரம்ப நாட்கள் தொடங்கி சபையினுடைய வேலைகளை பழைய ஏற்பாட்டின் நாட்கள் தொடங்கி மோசேயின் காலத்திலிருந்து, யோசுவாவின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள், ராஜாக்கள் இவர்களெல்லாம் நீர் அனுப்பி அபிஷேகம் பண்ணி அழைத்து வேலைகளில் நியமனம் செய்திருக்கிறீர். பிதாவே, புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுதும் யோவான் ஸ்நானகன், இயேசு இவர்களை அனுப்பியிருக்கிறீர். அப்போஸ்தலர்களை அனுப்பியிருக்கிறீர். 70 பேரை அனுப்பியிருக்கிறீர். பிதாவே, சபையானது ஊழியர்களை, போதிக்கிறவர்களை அனுப்பியிருக்கிறது. மூப்பர்கள் அவர்கள் போதிக்கிற மக்களை அனுப்பியிருக்கிறார்கள். உண்மையுள்ள மனுஷனிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. இது இல்லாமல், ஒரு சூழ்நிலை இல்லாமல் இந்த விதமான மக்கள் செய்கிற, தங்களை தாழ்த்த மனதில்லாத செய்கிற இந்த வேலையானது விரோதமும் வஞ்சகமும் பொறாமையாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த வேதத்தின் வெளிச்சங்களை காண எங்களுக்கு உதவி செய்யுங்க. உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
பிதாவே, நாங்களுடைய பாவங்களை அறிக்கையிடாமல் மன்னிப்பு பெறுவோம் என்று நினைப்பது எவ்வளவு மோசமான வழியாக இருக்கும். ஆகவே எங்களுடைய செய்கைகளை தேவனுக்கு முன்பாக நேராக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய இரக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு தாரும். உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும். எந்த காரியங்களை தேவன் அங்கீகரிக்கிறார், எதற்காக சந்தோஷப்படுகிறார் என்பதை பிரித்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். பிதாவே, நாங்கள் அப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது அது சரியாக இருக்குமா என்றால் அப்படி தேவன் ஆதரிக்கிறது இல்லை. பிதாவே, நாங்கள் அவைகளில் எவைகளுக்காக தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், எதை ஆதரிக்கிறார், எதை வெறுக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே.